ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாக கொடுத்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். இந்த குடும்பத்துடைய அவரை ஆசீர்வதிக்க தேவன் வர நாம் ஆண்டவர் நோக்கி பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, தர்மையான மதியான வேலைக்கா ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்துடைய அதை ஆசீர்வதிப்பாக பாடக்கான பாடல் ஆராதனை செய்து அத்தையும் ஆசீர்வதித்தாலும் நலவற்ற பிரசனம் காணப்படும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. நமக்கு முன்பாக கர்த்தர் போகிறார். நாம் முன்னே போன செவ்வையாக சொன்ன கர்த்தர் நமக்கு முன்பாக போய் எல்லாம் சரி செய்து ஆசீர்வதிக்கிற தேவன். அருமையான பல உலக முன்பாக போகிறவர். எல்லாரும் கைகளை தட்டி பாடி தேவன் நடத்துவதை நான் அறிந்து கொண்டேன். உலகினக்காரும் அசந்து போவார். கத்தரல்லவா கர்த்தரே பலன் அளிப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்டான்ஸ் நான் வாசிக்கிற பாருங்க. கர்த்தரே பலன் அளிப்பார், உன் கிரியைகளுக்கு பலன் அளிப்பார். ஜபத்திற்கு, உபவாசத்திற்கு, காணிக்கைக்கு, ஊழியத்திற்கு, கண்ணீருக்கு எல்லாம் பலன் கொடுக்கிறார். அவர் நினைச்சதான் பலன் தரப்படுது. எத்தனை பேர் ஆம்லேட் சொல்றீங்க? இந்த போர் ஸ்டான்ஸ் எல்லாம் கை தட்டி பாடும்போது எனக்கு பலனளிப்பார். நம் ஜெபத்துக்கு பலனளிப்பார். கர்த்தரே பலனளிப்பார். உபவாசத்துக்கு
நேரம் அந்த பலன் கொடுக்கிற முன்பாக போகிற கர்த்தரை ஆராதனை செய்வோமா? எல்லாரும் கண்களையும் மூடி ஒரு வலையை எடுத்து உயர்த்தி ஆண்டவர் விடுதலோடு ஆராதனை செய்வோம். டாக்டர் ஐஸ்வர்யா ஆராதிப்பார். எல்லாரும் கண்களையும் வலைகளுக்கு ஜூன் 24 இன்னைக்கு 24ஆம் தேதி ஜூன் மாதம். ஒரு 5-6 நாள்ல ஜூன் முடிக்க போகும். ஆண்டவர் இந்த 2020 ஹாப்பி நியூ இயர் ஆரம்பித்த நாள் ஆண்டவர் அற்புதமாய் 6 மாதங்களை முடிக்க நமக்கு உதவி செய்யும். 6 மாதங்கள் தேவன் நம்மோடு கூட இருந்தார், அற்புதங்களை செய்தார், நன்மைகளை செய்தார், எல்லாத்திற்கும் விலக்கி நம்மளை காத்தார். விசேஷமா இந்த ஜூன் மாதம் முழுவதும் என் மகிமையை விளங்க பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர், கடாட்சி பேர் சொன்ன கர்த்தர் 24 நாளும் தேவன் நம்மோடு கூட இருந்தார். எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எத்தனை நன்மைகளை கர்த்தர் செய்தார், எத்தனை நன்மைகளை நமக்கு செய்தார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் சொல்லுங்க. உம்மை துதிக்கிறேன். இன்னைக்கு காலையில ஒரு அதிகாரி என்கிட்ட போன் பண்ணாங்க. அவருடைய கணவர் கோவை 19 பாசிட்டிவ் வந்துச்சு. அதிகாரி அவங்க ஒரு கலெக்டர் ரேங்க்ல இருக்கிறாங்க. கிரீனிங் சைன் வருவாங்க. அவங்க கணவர் கோவை 19 வந்துச்சான். அவங்க கவர்மெண்ட் கொண்டு போறோம். ராமச்சந்திரன் போன் பண்ணா ராமச்சந்திரன் ஆம்புலன்ஸ் வந்துச்சான். நல்லா கவனிங்க ஒரு விஷயம், ஆம்புலன்ஸ் வந்துச்சான். அதுக்கு பிறகு நீங்க யாரும் தொடாதீங்க தள்ளிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ல துணி எடுத்து வச்சு பிரஷ் பேஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சு அவர் ஆம்புலன்ஸ் ஏற்கனவே டாட்டா காட்டுறாங்க. அவர் பிடிச்சி உள்ள தள்ளி டாட்டா காமிச்சு அனுப்பிச்சு விட்டாராம். இந்த மாதிரி டைட்டா தூங்க அழுகுறாங்க. அங்க ஆஸ்பத்திரி போனாலும் டாக்டர் 10 அடி 20 அடி தூரத்தை மாத்திரை தராம், கிறிஸ்டியல் தராம், சாப்பாடு தட்டுல போட்டு தூக்கி போடுறாராம். கிட்ட யாரும் மாட்டாங்க. கேவலம் பாஸ்டர், தமிழ்நாடு புலம்புது பாஸ்டர், அதிகாரி அழுகுறாங்க. செம்ம பணம் இருக்குது டாக்டர் பிரைவேட்ல. ராமச்சந்திர பிரைவேட்ல பைசா கட்டுற ஒரு நாளைக்கு 70,000, 4 நாளைக்கு 8.25 லட்சம் பணம் கட்டி டாக்டர் கிட்ட வர மாட்டான், மனத்திற்கு கிட்ட வர மாட்டான், சாப்பாடு கிட்ட வர மாட்டான், மனைவியை பிள்ளைய மனைவி ஏற்ற மாட்டான், ஆம்புலன்ஸ் தாத்தா தனிமைப்படுத்த 14 அழுகுறாங்க. யோசிச்சு பாருங்க, தேவன் நமக்கு எத்தனை நன்மை செய்திருக்கிறார். காலை கேட்டது எனக்கு கொஞ்ச நேரம் ஜோப் பண்ணி படுக்கவே இல்லை. யோசிச்சுட்டே இந்த ஆம்புலன்ஸ் தாத்தா காமிச்சு அழுதே இருக்கிறாராம். தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் உணர்வு கூட இல்லாம ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க. சில பேர் தான் மனசு கஷ்டமா இருக்கு. உணர்ந்து சொல்லுங்க, ஆண்டவர் எத்தனை நன்மைகள் செஞ்சு காட்டவர், எனக்கு எத்தனை நன்மைகள் செஞ்சு காட்டவர். நன்றி ராஜா சொல்லுங்க, நன்றி ராஜா சொல்லுங்க, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா.
தந்தபடியா நமக்கு நன்றி அப்பா. கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. உள்ளத்தினால் துதிக்கிறோம் அப்பா. வனாந்தரம் வயல்வெளியாக மாறும். கர்மேல் அழகு பெறும், சாரோன் அழகு பெறும், மகிமை பெறும். ஓ வயல்வெளியாக மாறும், காடாக எண்ணப்படும். வனாந்திரம் வனாந்திரம் சந்தோஷமா கைத்தறி பாடுங்க. வனாந்திரத்தை கர்த்தர் வயல்வெளியாக மாற்றுவார். அல்லேலூயா. வனாந்திரம் வனாந்திரம் வயல்வெளியாகும் நேரம். வெட்டாந்தரை 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 காடாக என்ன பாடுவே. ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். I am the God of Almighty. சர்வ வல்லமுள்ள தேவன்னா எல்ஷடாய் என்று பொருள். எபிரேய பாஷையில எல்ஷடாய். நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், எல்லா வல்லமைக்கும் மேற்பட்டவர். இந்த பாடல் பாடி worship நிறைய செய்ய போறேன். ஆராதனை கண்ண மூடி வந்த ஆண்டவரே நீ எல்ஷடாய். எல்லாரும் சொல்லுங்க, நீ எல்ஷடாய், நீ சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பா, நீ சர்வ வல்லவர் ஆண்டவரே. நீங்க நடத்த ஒரே நிமிஷம் எல்லாருக்கும் மாற்றப்படுவர், ஒரு செகண்ட்ல மாற்றக்கூடியவர். நீ எல்ஷடாய், சர்வ நிலைமையை மாற்றுகிறவர். அற்பமாய் நன்னப்பட்ட ஜனங்கள் நிலைமையை தலைகீழா மாற்றுகிற தேவன் எல்ஷடாய். நீங்கள் நினைப்பதற்கோ நீங்கள் வேண்டுவதற்கோ மிகவும் அதிகமாய் நான் கிரியை செய்வேன். இந்த இரவுக்குள் நான் செய்வேன். இந்த இரவு நீங்கள் ஸ்தோத்திரப்படி பதக்கி போவதற்குள்ளாக நான் செய்வேன். நீங்கள் நினைப்பதற்கோ வேண்டுவதற்கோ மிகவும் அதிகமாய் கிரியை செய்வேன். தகப்பனே, இந்த வார்த்தையை நிறைவேற்றி சாட்சிகளை ஏற்படுத்தும். ஒவ்வொரு மக்களையும் வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஜூன் 24 முழு நாள் நடத்தும். அந்த இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டல பிதாவே,
நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரலோகத்தில் பூமியிலே செய்யப்படுவதாக. அன்று ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் பாவத்தை மன்னித்தரணும், எங்களை சோதனையில் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்ய வல்லமையும் மகிமையும் இருக்க முடியவில்லை. தேசத்துக்கு மகன் ஜாபஸ் நித்திராஜாவுங்க ஜோபம் பண்ணுவாங்க, தேசத்துக்காக ஜோபம் பண்ணுவாங்க, தேசத்தை கத்த ரட்சிக்க பாவைகளாம் மணந்துருவ எழுப்பதை தர இருள் விலக வெளிச்சம் வர கொரோனா கிருமிகள் அழிக்கப்பட தேசத்தில் ஒரு பெரிய பின்மாறி மழை ஊற்றப்பட பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எழுப்புதலை கத்தர் போட இது அக்னியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிறேன், இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிறேன். கத்தர் எழுப்புதலை கட்டளை ஜாபஸ் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இப்பொழுது இந்த காலை வேளையிலே அப்பா ஆண்டவரே, ஆண்டவரே எங்க ஆண்டவரே தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்தியாவில் இருக்கிற 138 கோடி ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்தியா தேசத்தை முதலாவது ரட்சிக்க முடியாது, தமிழ்நாடு ரட்சிங்க, சென்னை ரட்சிங்க அப்பா. ரட்சிப்பின் கரத்தை நீட்டுவீராக அப்பா. ஆண்டவரே இந்த ரட்சிப்பின் கரத்தை நீட்டி அப்பா. தேசத்தில் இருக்கிற இல்லை நீங்க அப்பா மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு வர முடியாது ஜெபிக்கிற அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அப்பா குடிக்கிறவங்க குடிபோதை அடிமையானவர்கள் அப்பா. ஆண்டவரே பாவம் செய்கிற விபச்சாரம் செய்கிறவர்கள் அப்பா, குடிக்க அடிமையானவர்கள், குழந்தை கடத்தல்கள் அப்பா. ஆண்டவரே ஒன்று ஒழித்து அப்பா நீக்கி போட்டு இந்தியாவை தமிழ்நாடு சென்னை ரட்சிக்க முடியாது ஜெபிக்கிற அப்பா. நீரை சிறுவர்கள், வாலிபர்கள், பெண்கள், வயதானவர்கள், ஒவ்வொருவரை நீ தொட முடியாது ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரை நீ ரட்சிக்க முடியாது ஜெபிக்கிறாரு. ரட்சிப்பின் கரத்தை ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல் நீ நீட்டுகிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஜெபத்தின் ஆண்டவரே இந்த ஜெபத்தோட அப்பாண்டவரே நாங்கள் சீக்கிரமா இந்த ஜெபத்தின் விளைவை நாங்கள் காண நீ உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. நீ ஒவ்வொரு ஏழை இந்த பாலைகளை நீ ஆண்டவரே நீ ரட்சிக்க முடியாது ஜெபிக்கிற அப்பாண்டவரே. இந்த இப்பொழுது அப்பாண்டவரே இந்த சமயத்தில் இந்த கொரோனா பரவுகிற சமயத்தில் அப்பாண்டவரே யாருக்கும் இந்த கொரோனா தொற்று இனிமேல் பரவாமல் இருக்காப்பாண்டே. ஆண்டவரே இது இருக்க பரவனவர்கள் பரவனவர்கள் அப்பாண்டவரே சீக்கிரமா குணமாக அப்பாண்டவரே குணமாய் ஆண்டவரே சீக்கிரமா அவர்கள் வீடு திரும்ப தனிமைப்பட்ட இடத்துல இருந்து அவர்கள் வீடு திரும்ப நீ கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒரு சேஷன் பிதாவே ஜெபத்தை கேட்டு தேசத்தை ரட்சிக்க ஒரு பெரிய எழுப்புதல் தர, பாதுகாப்பு தர, சமாதானம் தர, தேசத்திலே சமாதானம், ரட்சிப்பு, எழுப்புதல், பாதுகாப்பு, தேவனுடைய ஆளுகை காணப்பட ஒரு எழுப்புதத்தை பற்றிய எல்லாராண்டவரை சொல்லுகிறோம். இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ள வெளிச்சத்தை காண வேண்டுமே, இருளில் உள்ள வெளிச்சத்தை காண வேண்டுமே. உங்கள் நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உங்கள் அரசு வர வேண்டும் கர்த்தாவே, உங்கள் நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உங்கள் அரசு உங்களுடைய ஆளு இந்தியாவில காணப்படணும். எழுப்புதல் நாங்க பார்க்கிறோம். அக்கினியை போட்டு பச்சை எறிய விரும்புகிறேன் சொல்லுகிற ஆண்டவரே. எழுப்புதத்தை பச்சை எறிய மாட்டவரே. ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பணும் மாட்டவரே. பின்மாறு மலைய தேசத்தில் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறபடியாக நன்றி. உலக நாடுகளில் மனதிருக்கிறபடியா நன்றி. வைரஸ் அழிந்தபடியா நன்றி. ஈரோனுக்கு தேசம் வந்தபடியா நன்றி. தேவனா மகிமைப்படுத்த நன்றி. கோடா கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கொடுக்கிற வாழ்த்துக்களே. கர்த்தர் மிகவும் நல்லவர். காலையில நான் எழுந்து ஜெபம் பண்ணி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அருமையான வசனத்தை காண்பித்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் முதல் வரியை வாசிக்கப்போ. ஐசாயா chapter 59 verse 18 first line. கிரியைகளுக்கு தக்கதாக பலனை அளிப்பார். கிரியைகளுக்கு தக்கதாக பலனை அளிப்பார். கர்த்தரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பலன் அளிக்கிறவராம். கிரியைகளுக்கு தக்கதாக நம்ம என்ன பண்றோமோ அந்த கிரியைக்கு கர்த்தர் பலன் அளிப்பார். அவருக்கு பெயர் உண்டு, அவர் பலன் கொடுக்கிறவர். நல்ல வாசம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து ஒவ்வொரு பரிசுத்தமான வாழ்க்கையும் அவருடைய கிரியைக்கு ஏற்ற பலன்களை கற்றுக் கொடுத்து அவரை ஆசீர்வதிக்கிறார். அவர் பலன் கொடுக்கிறவர். இந்த குடும்ப ஆசீர்வாத புதிய ஆராத வேலை ஒரு வார்த்தை கடந்து வருகிறது. உன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளிப்பார்.
எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன், எவ்வளவு நேரம் வேலை வாசிக்கிறேன், எப்படி ஆண்டு காணி கொடுக்குறேன், எப்படி ஆண்டு உண்மையா இருக்கிறேன், ஆண்டு சத்தத்துக்கு எப்படி கேட்கிற, எப்படி செவி கொடுக்குற, அதுக்கு ஏற்றபடி பலன் கொடுக்கிற கர்த்தர். நீங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா அதுக்கேற்ற பலன் இருக்கு. மனைவி புருஷப்படி கீழ்ப்படிஞ்சா அதுக்கேற்ற பலன் உண்டு. புருஷன் மனைவியை நேசித்தா அதுக்கேற்ற பலன் உண்டு. பிள்ளைங்க ரொம்ப முக்கியம். அப்பா அம்மா கீழ்ப்படிஞ்சு கேட்டு உண்மையா தான் அதுக்கேற்ற பலன். எல்லாவற்றும் பலன் கொடுக்கிற தேவன். நான் சொல்றேன், அவரை மாதிரி யாரும் பலன் கொடுக்கவே முடியாது. அவர் கிரியைக்கு தக்க பலன் தருகிறாராம். என்னென்ன பலன் தருகிறார் என்று ஜெபம் பண்ணும்போது அதே அதிகாரத்துல ஒரு 3 பலன்களை கர்த்தர் காண்பித்தார். வாசிப்போம். முதலாவதாக 20 வசனம் வாசி. ஃபர்ஸ்ட் பலன் verse 20. மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீட்பர் வருவாராம். யாருக்கு? சீயோனுக்கும் மீறுதலிருந்து திரும்புகிற பிள்ளைகளுக்கும் மீட்பர் வருவாராம். வந்து என்ன செய்வார்? மீட்பு வேலைகளை செய்வார். முதல் குறிப்பு, கர்த்தர் கொடுக்கும் முதல் பலன் உங்களை மீட்பார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, துன்பத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, வறுமையிலிருந்து, நெருக்கத்திலிருந்து மீட்பார். மீட்பர் வருவாராம். சீயோனுக்கு சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, யாக்கோபின் மீது திரும்பியவர்களுக்கு மீட்பர் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரை மாதிரி இயேசுவை போல ஒரு நல்ல மீட்பர் யாரும் கிடையாது. கர்த்தரை மாதிரி மீட்க வல்லமை யாரும் கிடையாது. முதலாவது அவர் தம் வல்லமை அனுப்பி நம்ம எல்லா கருத்து மீட்டெடுப்பா, வெளியே கொண்டு வருவார், மீட்பார். இரண்டாவது ஆசீர்வாதம், இரண்டாவது பலன் என்னவா? 19 வசனப்படி verse 19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவர்கள் மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கொடியேற்றுதல் என்பது வெற்றியை குறிக்கிறது. கொடி அப்படின்னாலே வெற்றி என்று பொருள்படும். அப்ப இரண்டாவது சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவாராம். அப்படின்னால் வெற்றியை கட்டிடுவார். இரண்டாவது பலன் வெற்றி. முதல் பலன் மீட்பு, இரண்டாவது பலன் வெற்றி. நல்லா கவனிங்க. நீ செய்கிற காரியத்தில் வெற்றி வரணும்னு சொன்னா, எல்லா காரியத்தையும் நீ வெற்றி எடுக்க வேண்டும் சொன்னா, உனக்கும் தோல்விக்கு சம்மதம் இல்லாம நீ செய்யறதுக்கு ஏற்ற பலன் தான் வெற்றி. பிரியமானவர்களே, தோல்வி எப்ப தெரியுமா? உனக்கு ஏற்ற பலனை கேட்டான். அப்போ பலன் சொன்னா ஆண்டவர் கிரியைக்கு இரண்டாவது பலன். முதலாவது மீட்பு வேலை செய்வார், மீட்பார். இரண்டாவது மாபெரும் வெற்றியை கட்டளிடுவார், ஜெயத்தை கட்டளிடுவார். நீ எடுக்கிற எல்லா காரியத்தையும் ஜெயமும் வெற்றி. எப்பொழுதுமே நம்ம ஒரு காரியம் செய்யும்போது வெற்றி வரணும் விரும்புவோம். அப்படிதானே? ஜெயம் வரணும், நம்ம செய்கிற சக்சஸ் ஆகணும்னு சொல்லி வெற்றியையும் ஜெயத்தையும் கொடுக்கிறது தேவனுக்கு இரண்டாவது பலன். ஒரு கிரியைக்கு ஏற்ற பலனை கொடுப்பார். கடைசியாக 18ஆம் வசனத்தின் பின்பகுதி படி 18ஆம் வசனம் பின்பகுதி. தம்முடைய பகைஞர்களுக்கு தக்கதாக பலனையும் தீவுகளுக்கு தக்கதாக பலனையும் சரி கட்டுவார். கடைசியாக சத்துருக்களை சரி கட்டுவார். அதான் கர்த்தருக்கு மூணாவது பலன். முதலாவது மீட்பார், இரண்டாவது வெற்றியை தருவார், மூன்றாவது சத்துருக்களை சரி கட்டுவார். நல்லா கவனிங்க. நம்ம எல்லாருக்கும் சத்துரு காணப்படலாம். சத்துருக்கு நம்ம போராடக்கூடாது, சத்துருக்கு நம்ம பேசக்கூடாது, சத்துருவோட யுத்தம் பண்ணக்கூடாது. சத்துருவை சரி கட்டுகிற வல்லமை கர்த்தருக்கு இருக்குது. நீங்க வேதத்துல எல்லாம் வாசி பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் சத்துரு காணப்பட்டாரோ ஆண்டவர் சத்துருக்களை கர்த்தர் சரி கட்டினா. பிரியமானவரே, அதுதான் தேவன் கொடுக்கிற பலன். பழிவாங்குவது எனக்குரியதுன்னு சொல்றாரு, பதிலளிப்பது எனக்குரியதுன்னு சொல்றாரு. அவர் தான் எல்லாம் யுத்தம் பண்ணி என்னதுன்னு சொல்றாரு. நீங்க சும்மா இருக்க சொல்ற யுத்தம், பழி, பலன் எல்லாம் அவர் தான் இருக்கு. மூணாவது சத்துருக்களை சரி கட்டுவார். அதுதான் கர்த்தர் கொடுக்கும் பலன். என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். உன் கிரியைக்கு தக்கதாக அவர் பலன் அளிப்பார் சொன்னேன். நம்பர் 1 மீட்பார், நம்பர் 2 வெற்றியை தருவார், நம்பர் 3 சத்துருக்களை சரி கட்டுவார். அவர் தான் கொடுக்கிற 3 பலன்கள். அதை கர்த்தர் கொடுத்து சந்தோஷப்படுத்துவார். பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, அருமையான மத்தியான வேலைக்காக நன்றி. நீ தான் பலன் கொடுக்கிறவர். இப்பொழுதும் எங்கள் ஜபத்துக்கு, எங்கள் வேத வாசிப்புக்கு, நான் தானம் செய்கிற தான தர்மத்துக்கு, காணிக்கைக்கு, எல்லாவற்றுக்கும் பலன் கொடுக்கிற தேவன். நீதான் பலன் அளிக்கிறவர். எங்களுக்கு பலன் தரப்படுது. ஸ்தோத்திரம், உங்களுக்கு நன்றி. மீட்பு என்ற பலன், வெற்றி என்ற பலன், சத்துருவை சரி கட்டுதல் பலன் கூட சந்தோஷப்பட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம். ஆன்லைன்ல வாட்ச்மேன் அத்தனைக்கும் இந்த ஆசீர்வாதம் வரைக்கும் இன்னைக்கு முழுவதும் இது தியானமான உதவி. இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே.
ஆமென். பிதாவாக தேவனுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்தவர்களே பிறகும் ஆசீர்வாதம் நடத்தலும் இன்றும் என்று சதா காலமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் பூலோகத்தில் வருகிறவருக்கும் ஒவ்வொருவரும் இருக்கிறது. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வழிபாடுகள். ஆமென். அன்பானவரே, ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்பிக்கை டிவியிலே நாங்கள் சகோதரர் தேர்ச்சி நேர நிகழ்ச்சி வழங்கி வருகிறோம். நாளை காலை நம்பிக்கை டிவி ஏற்கனவே 3 முறை சொல்லி சில பேர் மறந்துட்டீங்க, வீட்டுக்கு ஞாபகம் இல்லை. நாளைக்காவது ஆரம்பிக்க டிவி தரது. நாளைக்கு டாக்டர் ஐசராஜ் கர்த்தருடைய வார்த்தை பிள்ளைங்க பாடுறாங்க. நம்பிக்கை டிவியில் தேர்ச்சி நேர நிகழ்ச்சி வருது. நண்பர்கள் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. God bless you.